மச்சின சவுதியிலிருந்து லீவுக்கு வந்தார். இப்போ திரும்பி போக முடியல. ஃப்ளைட் எதுவுமே கிடைக்கல இந்த போர்னால். இது வரைக்கும் உலகத்தில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தின ஒரே நாடு எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார்? இந்த அமெரிக்கா தான். ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்டாங்கல்ல. ஆமாம், இஸ்ரேல்கிட்ட ஒரு 75லேருந்து 400 வரைக்கும் அணு ஆயுதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 நாடும் சேர்ந்துக்கிட்டு ஈரானை நீ அணு ஆயுதம் தயாரிக்க போகிற, அதனால் நாங்கள் உன்னை அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன லாஜிக்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. சரி விடுங்க சார், அங்கே சண்டை நடக்குது, நம்மளுக்கு என்ன சார்? அப்படி இல்லை சார். உலகத்தில் எந்த மூலையில் ஒரு போர் நடந்தாலும் அதோட பாதிப்பு எல்லா பக்கமும் இருக்கும். இப்போ ஈரானோட ஒரு கடல் பகுதி இருக்குங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கடல் வழியாக தான் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு, இந்தியாவுக்கெல்லாம் க்ரூட் ஆயில் சப்ளை ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த கடல் பகுதியை ஈரான் பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் கப்பல் போச்சுன்னா அங்கே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால் அந்த பக்கம் கப்பல் போக்குவரத்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ க்ரூட் ஆயில் சப்ளை நின்றுச்சு. க்ரூட் ஆயிலுக்கு டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊரில் பெட்ரோல், டீசல், கேஸோட விலை அதிகமாகும். பெட்ரோல், டீசல் விலை அதிகமாச்சுன்னா எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாகிடும். அதனால் பாதிப்பு யாருக்கு? நமக்கு தானே. இப்போயே பாருங்கள், ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் பங்க் வாசலில் க்யூ நிற்குது. அதே மாதிரியே நம்ம ஊரில் என்னைக்கு நிற்க போதோ தெரியலையே. வழக்கம் போல் இந்த ஐநாவும் அவங்களுக்கே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்களே, இந்த சண்டையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எல்லாரும் சமாதானமாக போங்கன்னு. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய நாடுகள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. இந்தியாவும் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு இந்த போரில் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன லாஜிக்கோ, என்ன வெளியுறவு கொள்கையோ ஒரு இளவும் புரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அதனால் ஒரு 40 பேர் பயனடைவாங்க. ஆனால் 40 கோடி மக்கள் கஷ்டப்படுவாங்க. இன்னும் இந்த போரில் எத்தனை குழந்தைங்க, எத்தனை அப்பாவி ஜனங்க சாக போகிறாங்களோ. அந்த கடவுள் தான் சார் காப்பாற்றணும்.